இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். எங்களுக்கு ஏன் எங்களுடைய பலம் தெரிஞ்சு எங்களுடைய அந்த பங்களிப்பு தெரிஞ்சும் கூட நாங்க ஏன் உதாசீனப்படுத்துறோம் அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்குது. இப்படியான ஒரு வருத்தம் எனக்கு எல்லார்கிட்டையும் எல்லா தலைவர்கள்கிட்டயுமே இருக்குது அப்படின்றத அவர் சொன்னாரு. அப்ப ஆதவ் அர்ஜுனா பின்னணியில யாரு இருக்கிறா? அப்ப ஓப்பனா சொல்லணும்னா பாஜக ஆதவ் அர்ஜுனாவை தூண்டி விட்டு விசிகாவை வெளியில இழுக்க பாக்குறாங்களா? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். திமுகவுடைய வெற்றிக்கு நாங்க தான் அடிப்படையான காரணம்ன்றது, இல்லாட்டி தோல்விதான் அப்படின்றாரு. அது வெளிப்படையா தெரியுது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேட்டி தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அவர் கூறிய கருத்துக்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா அவர்கள் அதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார். ஆக இதை பற்றி நம்ம பேச இருக்கின்றோம். நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீப காலமாகவே பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கும் விசிகாவுக்கும் அந்த உரசல் நெருடல் இருந்து கொண்டே இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. விவாதமாகவும் அது மாறிக்கொண்டே இருந்தது. இப்ப பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுல ஆரம்பத்திலே 2 விஷயங்களை அவர் குறிப்பிட்டார். அப்ப அது யாரை நோக்கி அந்த கல்லு எறியப்படுகிறது? ஒண்ணு, நான் ஏதோ படித்து முடித்து விட்டு சினிமாவில் நடித்து திடீரென அரசியலில் உயர் பொறுப்பை பெறவில்லை அப்படின்னு சொல்றாரு. கூடவே 4 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களே துணை முதல்வர் ஆகும் போது 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட எங்கள் தலைவரை துணை முதல்வராக்க நாங்கள் விரும்புவதில் தவறில்லையே அப்படிங்கிறார். எதற்கு இவ்வளவு காட்டமான வார்த்தைகள்? யாரை நோக்கி இந்த காழ்ப்புணர்ச்சி வருகிறது என்று தெளிவாகவே தெரியுது. அவர் குறிவைத்து சொல்வது உதயநிதி ஸ்டாலினை தான் அப்படின்றது தெரியுது. இன்னொன்னு 40 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்றது அவர் திருமாவளவனை தான் குறிப்பிட்டார் அப்படின்றதும் தெரியுது. இதுல என்ன அப்படின்னா, திருமாவளவன் சொன்ன ஒரு கருத்து ஒரு பதவிக்கான ஒரு விடயம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னா, ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி சேருகிறது என்றால் அது வெற்றிக்கான கூட்டணி, வெற்றி பெறுவதற்கான இடம். ஆனா வெற்றி பெற்று செய்ய போறது என்ன? வெற்றி பெற்று எந்த விதமான அதிகாரம் இல்லாம சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலையும் போயிட்டு உட்கார்றதுக்கு மட்டும்தான் அது. அப்போ அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் எதை செய்ய நினைக்கின்றார்களோ மக்களுக்கு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிட்ட வேண்டும் அல்லவா? அந்த அடிப்படை தான் திருமாவளவன் எடுத்த அரசியல். கூட்டணிக்கான ஒரு அடிப்படையாக ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வு அப்படின்ற விடயம் அவர் அந்த அடிப்படையில தான் அவர் வைக்கிறார். ஆனா இதை ஏதோ ஒரு பதவி உரிமை அப்படின்ற ஒரு கோணத்துல எடுத்துட்டு போயிட்டு இது திரு ஆதவ் அர்ஜுனா பேசியிருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள விடவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவனை நான் நன்கு புரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால். போன தேர்தலே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பெரிய கட்சியினர் அனைவரிடமே ஒரு பெரிய அளவிற்கான ஒரு கசப்புணர்ச்சி இருந்தது. என்ன ஒரு கூடுதலா ஒரு பொது தொகுதி கொடுத்துட்டா என்ன போயிட போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய கட்சி நமக்கு ஒரு பொது தொகுதி கொடுத்தா என்ன போகும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது ஒரு பெரும் பிரச்சனையை அந்த கட்சிக்குள்ள வெடித்த நிலையில் அது இப்பொழுது சொல்வது சரியாக இருக்கும்னு நினைக்கிறதுனால அப்போ அதனுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொன்னார் அப்படின்னோம்னா, இந்த கூட்டணி அப்படின்றது இடத்துக்காகவோ மற்றதுக்காகவோ இல்லை. இடம் நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்ம மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பொது தொகுதியில நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை நம்ம வெளியிட்டோம். ஆனா அது கிடைக்கல. ஆனாலும் இந்த கூட்டணின்றது அது இலக்கா கொண்டதில்லை. தமிழ்நாட்டில் பாஜக கால் ஒன்றக்கூடாது. இந்திய ஒன்றிய அரசியலில் அவர்களிருந்து அவர்களை அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் கொண்டது. இவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த இடமும் தரலன்னாலும் கூட நான் திமுக கூட்டணி தான் நீடிப்பேன் அப்படின்ற அளவுக்கு அவர் வலிமையா சொன்ன வாதம் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி அமைப்பினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா இப்ப சமீபத்துல அவர் பேசின பேச்சு அப்படின்றது ஒரு தலித் தமிழ்நாட்டுடைய முதல்வராக முடியாதுன்னு சொல்றதும்,
ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்றக்கூடிய விடயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா அது நாளைய சிந்தனை. அது நாளைய சிந்தனைன்னு ஒரு குறுகிய எதிர்காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு வந்துட்டு அவங்க போகக்கூடிய கூட்டணிக்கு அது ஒரு அளவாக அடிப்படையாக இருக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு விவாத பொருளா வந்துட்டு ஆக்குறதுல எந்த விதமான அர்த்தம் இருப்பதாக எனக்கு தெரியல. விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இப்படி சொன்னார். அதற்கு எதிராக அந்தாண்டு இருந்துட்டு ராசா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், அவர் இதுக்கு பதிலடி கொடுக்கிறாரு. சோ துணை பொதுச் செயலாளர் versus துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு பாக்குறதுக்கு மோதல் மாதிரி தெரியும். இந்த இடத்திலேயே ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு ராசா அவர்கள் பதில் சொல்லணுமா, அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணுமாங்கிற ஒரு பார்வையும் வெளியில இருக்கே சார். இத கடந்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கே. இல்ல, கடந்துட்டு எல்லாம் போறது அப்படின்றது சரியாக இருக்காது. ஒரு கட்சிக்கு மட்டத்துல அந்தந்த கட்சியினுடைய சமர அளவுல வந்துட்டு பதில் சொல்றது அப்படின்றது ஒரு விளக்கத்திற்கான ஒரு விடயமா இருக்கலாம். ஏன்னா இவர் ரொம்ப கூர்மையா ஒரு தாக்குதலை நடத்துறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்து துணை முதல்வர் பதவியை எதிர்பார்க்கும் போது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தால வந்துட்டு பேசாத இருக்க முடியாது. அது திருமாவளவனுடைய ஒப்புதலோடு சொல்லப்பட்டது என்று நான் ஒருபோதும் கருதவில்லை. ஏன்னா அப்படியான ஒரு இறங்கி வந்து அரசியல் பண்ணக்கூடியது அவருடைய பாணியம் எல்லாம் அவர் செய்யவும் மாட்டார். அதுக்கு அர்த்தமும் இல்லை, இப்ப அதுக்கான தேவையும் இல்லை. 4 விடயம். இப்ப அதற்குரிய பதில வந்துட்டு ராஜா சொன்னதை நான் வரவேற்கிறேன். ஆனா இது உள்ளபடியான ஒரு சண்டை கிடையாது, ஷேடோ பாக்ஸிங். இது ஒரு நிழல் யுத்தம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன், நிழல் சண்டைன்னு தான் பாக்குறேன். ஏன்னா இப்ப என்ன இருக்கு இதுக்கான அவசியம்? இப்ப எதிர்வரும் ஒரு தேர்தல் ஏதாவது இருக்கா? இல்ல இவர்களுக்குள்ள ஏதாவது கொள்கை முரண் ஏற்பட்டுச்சா? அவங்க நடத்த போற மது ஒழிப்பு மாநாட்டுக்கு இவங்களை கூப்பிடுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சியில இருந்து திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்த 2 பேரும் மூத்த தலைவர்களை நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பேச்சை வந்துட்டு தூண்டி விட்டு பேசுவதனால அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? இல்ல, அப்ப யார் பேச வைக்கிற ஆதவ அர்ஜுனாவன்னு நினைக்கிறீங்க? திருமா அவர்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறீங்க. ஒரு தலைவரை மீறி துணை பொதுச் செயலாளர் இவ்வளவு தூரம் ஒரு தாக்குதலை நடத்துறாரு அப்படின்னா என்ன பின்னணி சார், என்ன காரணமா இருக்கும்? காரணம் வந்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட முறையில அந்த கடந்த காலத்துல மக்களவை தேர்தலில் ஏற்பட்ட அந்த கூட்டணியில வந்துட்டு அந்த இடம் பொது தொகுதி ஒண்ணு தராததுனால ஏற்பட்ட அந்த கோபமாக கூட இருக்கலாம். ஒரு உத்தேசமான கருத்து தான் என்னுடையது, அது கூட இருக்கலாம். அதனால அவரை தனிப்பட்ட முறையில அதை வெடிச்சிருக்கலாம். அவருக்கு அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு வச்சு அவர் வெடிச்சிருக்கலாம். ஏன்னா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஒரு கருத்தையும் ஒண்ணு திருமாவளவன் சொல்லுவாரு, இல்ல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கின்ற அடிப்படையில் திரு து. ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுவாரு. மற்றவங்க யாரும் சொல்றது வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல பொருட்படுத்த மாட்டாங்க. ஆனா இவங்க சொல்றது என்னன்னா ஆசை அடிப்படையை வைக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வரலாம், ஏன் 40 வருஷம் ஆடு கேட்க கூடாது? திருமாவளவனும் துணை முதலமைச்சர் அதான் வந்துட்டு கேட்டுக்கலாம் நிக்கல. அவருடைய இலக்காவும் அது இருக்க போறதுன்னு கிடையாது, வேற விஷயம். அப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னோம்னா அவரையும் உள்ள இழுத்து உதயநிதியையும் இழுத்து வச்சு ஒரு மோதலை உண்டாக்குற மாதிரி அதான் நான் சொல்ல வரேன். இது இந்த பேச்சு அமைந்திருக்குது. இந்த ஷேடோ பாக்ஸிங் நீங்க சொல்றீங்க. இதுல ராசா அவர்கள் வந்து ஒரு வார்த்தை விடுறாங்க, அதாவது மதவாத சக்திகளுடன் தூண்டுதலின் பேர்ல இந்த மாதிரியான பேச்சுக்கள் வர்றதுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப ஆதவ அர்ஜுனா பின்னணியில யாரு இருக்கிறா? அப்ப ஓப்பனா சொல்லணும்னா பாஜக ஆதவ அர்ஜுனாவை தூண்டி விட்டு விசிகாவை வெளியில இழுக்க பாக்குறாங்களா? அப்படி எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்படியே ராஜாவுக்கு அதுக்கான அவருடைய புலனாய்வில் அவருக்கு கிடைச்ச அந்த விடயம் உண்மையாகவும் இருக்கலாம், அது வேறு. ஏன் அப்படின்னோம்னா அவர் திருமாவளவன் போது இந்த ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ற, கடந்த மக்களவை தேர்தலின் போது கூடுதலா ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பொது தொகுதி வேணும். அது 2ல உள்ள பொது தொகுதியா இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா இது தொடர்பாக திருமாவளவன் அவர்களோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவன் நான். அப்ப கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னோம்னா, இல்ல ஐயா, நான் யாரையும் அந்த மனசுல வச்சுக்கலாம் அப்படிலாம் கேட்கல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அப்படி பேசிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது. என்னுடைய கட்சியில அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடிய அளவிற்கு சிறப்பாக சேவையாற்றக்கூடிய அளவிற்கு பட்டியலிடத்தையும் தாண்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு தான் நான் அதை செஞ்சு கேட்டனே ஒழிய வேற ஒண்ணும் இல்லை. 2வது விஷயம், உங்களுக்கே தெரியும் இந்த கட்சிக்கு வந்துட்டு பொதுமக்களிடையே எங்களுடைய
தலித்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தையும் தாண்டி ஒரு பேராதரவும் ஏற்படமையும் இருக்கு. நாங்க அதை நிரூபிக்க போறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதனாலதான் நாங்க கேட்டோம். நான் எனக்கு கூடுதலா கூட ஒரு தொகுதி வேணாம், 2ல் 1 பொது தொகுதி கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு நான் இருந்தேன் அப்படின்னு அவர் விளக்கினாரு. நான் சொன்னேன் அது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. யாரோ ஒருத்தர் ஸ்பெசிபிக்கா நீங்க இவருக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் நீங்க கேட்கறீங்க போல அப்படின்ற பேச்சு இருக்குது. அது அப்படியான்றது நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையா. எதுக்காகவும் நான் அப்படி இறங்கக்கூடிய ஆளும் கிடையாது, இறங்குறது கிடையாது. ஆனா எங்களுக்கு ஏன் எங்களுடைய பலம் தெரிஞ்சு எங்களுடைய அந்த பங்களிப்பும் தெரிஞ்சும் கூட நாங்க ஏன் உதாசீனப்படுத்துறோம் அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்குது. இப்படியான ஒரு வருத்தம் எனக்கு எல்லார்கிட்டையும் எல்லா தலைவர்கள்கிட்டயுமே இருக்குது அப்படின்றத அவர் சொன்னார். அது ஒரு நீண்ட நெடிய உரையாடல். அதுல ஒரு பார்ட்டை நான் சொல்ல வரேன். அதுதான் இது. எனவே திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் சொன்னது வந்துட்டு நாளைய சிந்தனை. இது வரைக்கும் கூட்டணி அப்படின்றது என்னன்னா, உன்னுடைய பலமும் என்னுடைய பலமும் சேர்ந்துச்சுன்னா வெற்றி பெறலாம் அப்படின்றதுதான். ஆனா வெற்றி பெற்றதனுடைய அந்த நுகர்ச்சி அப்படின்றது ஒரு பக்கம், அது ஒரு ஆசை. ஆனா வெற்றி பெறதனுடைய மக்களுக்கு என்ன பலன்? விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில இருக்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் பிரதான காரணம் ஆன்டி பிஜேபி, மதவாத பாசிசத்திற்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும்ன்றதுதான் முதல்ல திருமாவளவனுடைய எண்ணம். அது வந்துச்சு. அது காங்கிரஸ் திமுகவோட வந்துச்சு. அது அவர் முன்னாடி முதல்ல டெல்லியில போயிட்டு அது பேசிட்டு வந்தாரு. அதுல இருந்துதான் அது தொடர்ந்தது எல்லாம். அதுக்கப்புறம் தான் ராகுல் காந்தி இங்க வர்றது, அவரு ஸ்டாலினோட சந்திக்கிறது எல்லாமே நடந்துச்சு. அப்போ அவருடைய நோக்கம் வந்துட்டு பாசிசத்துக்கு எதிரான, மதவாதத்திற்கு எதிரான ஒரு வலிமையான அரசியல் கூட்டணி நாடு அளவில். அதைத்தான் அவர் பண்ணாரு. அதனால அவர் வந்துட்டு இந்த விடயத்துக்காக அதை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஆனா இப்ப இந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த திமுகவோட கூட்டணியே உடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தும்ல. ஏற்படுத்தாது. அதனாலதான் சேட பாக்ஸிங் இப்ப திருமாவளவனையும் ஸ்டாலினுக்கும் இதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப நம்ம வெளியிடணும். இப்ப வெளியிடலன்னா எப்ப வெளியிட முடியாது. திருமாவளவனுக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, இது நம்மளுக்குள்ள முடிவெடு செய்ய வேண்டிய விடயம் கூட்டணி அப்படின்றது. இதுல வேற யாரையும் விடக்கூடாது அப்படின்றதும் பாக்குறேன். அதனால பாக்குறேன், உணர்றேன். அப்போ கட்டாயம் வந்துட்டு இது வந்து கூட்டணி எல்லாம் பிளவுபடுறது அதெல்லாம் வரவே வராது. திருமாவளவன் பேசினால் மட்டுமே இது ஒரு இஷ்யூ ஆகும். ஆனா திருமாவளவன் பேச மாட்டாரு. சரி, இல்ல ஆரம்பிச்சு வைக்கிறது விசிகாவா இருக்கு. எப்பவும் ஆரம்பிச்சு வைக்கிறது, இந்த சலசலப்பை ஆரம்பிச்சு வைக்கிறது விசிகாவா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 2026ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஏன் இந்த சலசலப்பு இடையில எதுக்காக இது? அப்ப அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப திருமாவளவன் என்ன நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற கேள்வியும் ஒண்ணு அடுத்து இருக்கு சார். என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா மேல? ஏன்னா இப்போ அந்தாண்ட பக்கத்துல இருந்துட்டு ராசா பேசி இருக்கிறாரு. இதான் ரொம்ப இந்த ஆண்டு ஆதவ் அர்ஜுனா பேசினாருன்றதை விட அதுவும் அதுல இதுல முக்கியமானது வந்துட்டு அவரு உதயநிதியை குறி வச்சு பேசினது. அந்தாண்டு இருந்துட்டு ராஜா பதில் சொல்லி இருக்கிறாருன்றதுனால இவருடைய தலையீடும் இவருடைய பதிலும் அல்லது தன் விளக்கமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் சொல்லக்கூடியது ஒரு விடயம்னா, இதைய அடிப்படை இந்த மோதல் கூட்டணி பிளவிற்கு வழிவகுக்காது அப்படின்றதுதான் என்னுடைய. அப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் திருமாவளவன்ங்கிறத பொறுத்து தானே சார் அடுத்த கட்டத்தை நம்ம பார்க்க முடியும். ஆதவ் அர்ஜுனாவை கட்சியை விட்டு வெளியேற்றுகிறாரா, அல்லது வருத்தம் தெரிவிக்க வைக்கிறாரா, அல்லது அவரை கண்டிக்கிறாரா, இது போன்றது அடுத்து என்ன கட்டம் அப்படிங்கறத பொறுத்துதான் திருமா அவர்களுடைய நிலைப்பாடை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு கூட்டணி அப்படிங்கும் போது ஒரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். 2021ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதிமுக பாஜகவோட இருந்து 33%, திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளோட சேர்த்து 37%. அப்ப இடைப்பட்டது வந்து ஒரு 4% தான் இருந்தது. இந்த இடத்துல திமுக ஒரு வலிமையான கூட்டணி இருந்தது. அப்ப இது மாறி இருந்தது அப்படின்னு சொன்னா வெற்றியே மாறி இருக்கும் அன்னைக்கு அப்படிங்கிறாரு. அப்ப இது மூலமா என்ன சொல்ல வர்றாரு? திமுகவுக்கு வலிமை கூட்டணி, நாங்களும் அந்த கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாரா? இல்ல, திமுகவுடைய வெற்றிக்கு நாங்க தான் அடிப்படையான காரணம்ன்றது, இல்லாட்டி தோல்விதான் அப்படின்றாரு. அது வெளிப்படையா தெரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, அண்ணா திமுக அணியில பாஜகவும் ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு பக்கம் இருந்ததுன்னா அப்போ திமுகவுக்கு கம்மியான ஓட்டு தான் விடுமா? விடுதலை சிறுத்தைகளுக்கு விடக்கூடிய வாக்கு வந்துட்டு நம்பிக்கையின் பார்ப்பட்ட ஒரு வாக்கு. அந்த வாக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய கொள்கை பூர்வமான நிலைப்பாடு. நீங்க நல்லா இந்த ஒரு இடத்துல
நான் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒப்பிடுறேன். பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 ஆண்டு காலமா அவர்கள் பேசக்கூடியதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சமூக நீதி, பொருளாதாரம், விவசாயம், தொழில், இளைஞர்களுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. கடைசி பாட்டத்தில் போயிட்டு அவங்க பாஜகவோட கூட்டணி சேரும்போது இந்த அடிப்படைகள் அனைத்தும் நொறுங்கிடுது. நொறுங்கும் போது அந்த கட்சி வந்துட்டு தனது பலத்தையே இழக்கிறது. இது என்னுடைய அசஸ்மெண்ட், என்னுடைய மதிப்பீடு. ஆனா நீங்க விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த மாதிரியான ஒரு தவறை திருமாவளவன் ஒருபோதும் செய்வதில்லை. அவர் என்ன பேசுறாரோ அதை ஒட்டியதான் அவருடைய கூட்டணி அமையுது. அதனாலதான் பல நேரங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு அங்கீகாரம் எந்த கூட்டணியிலையும் கிடைக்கல அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய இது வந்துட்டு அவங்களுடைய கொள்கைக்கு முரணான ஒரு கூட்டணியில போய் அது நின்றுச்சு அப்படின்னா விடுற ஓட்டு விடாது. பாமக அனுபவம் தான் இது. திரும்ப அவர்களுக்கு ஏன்னா களத்துல நின்று பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவர், தலைவர், இது அவருக்கு நல்லாவே தெரியும். எனவே ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த அசஸ்மெண்ட் தப்பு. திமுகவுடைய வெற்றியில விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு இருக்கான்னா எனார்மஸ் இருக்கு, மறுக்கவே முடியாது. திமுகவும் உணர்ந்துதான் இருக்கு. ஆனா அது ஒரு கொள்கை வழி கூட்டணின்றதை மக்கள் ஏற்றுக்கொண்டதனால்தான் அந்த பலம் இருக்கிறது. அந்த பலத்தை ஒரு பெரிய அளவுக்கு நீங்க அங்கீகரிக்கணும் அப்படின்னம்னா எங்களுக்கான இடத்தை ஆட்சியில் தாருங்கள் அப்படின்றது திருமாவளவனுடைய நிலைப்பாடு. இது ஆசையின் பார்ப்பட்டதல்ல. நான் அதைத்தான் நான் சொல்ல வரேன். இது ஆசையின் பார்ப்பட்டதல்ல, திருமாவளவன் அவர்களினுடைய கொள்கை பார்வை. அது நீங்க சொன்ன ஒரு விடயம் ரொம்ப ரொம்ப சரியானது. அது என்னன்னா இதுக்கு கட்டாயம் திருமாவளவன் ரியாக்ட் பண்ணி என்ன பண்றாருன்றத பொறுத்து தான் இதனுடைய அடுத்த கட்டமே இருக்குது. நிச்சயமா இருக்குது. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா மட்டும் இல்ல சார், ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் கூட என்கிட்ட கொடுத்த பேட்டியிலையும் அதுதான் சொன்னாங்க. விசிக இருக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணியா அது மாறும் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு அதிமுக பக்கம் போனா கூட விசிக அதிமுக எல்லாம் சேர்ந்து பாஜக இப்ப இல்ல, அதையும் இவர் ஆதவ் அர்ஜுனா சொல்ற. பாஜக அப்ப நாளைக்கு பாஜக அதிமுக இல்ல, கூட்டணி இல்ல, அப்ப சிறுபான்மையினர் வாக்குகள் அங்கேயும் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பாஜக இல்லாதனால அப்படிங்கிறாரு. நான் சிறுபான்மையினருக்கு அப்புறம் வர முதல்ல பாஜக இல்லாத அதிமுக கூட்டணியில வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் சேருது அப்படின்னா பலம். அதுல ஒண்ணு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஆளூர் ஷானவாஸ் சொல்ல விடயம் வந்துட்டு இவரதுல இருந்து எப்படி மாறுபடுதுன்னா, இவர் வந்துட்டு திமுக இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி விடயத்தை வெளிப்படுத்தி இவர் ஒரு கருத்தை வெளியிடுறாரு. இதுதான் அங்க இருக்கக்கூடிய அது மோதலுக்கு வித்திடக்கூடிய ஒரு வித்து. இந்த ஷேடோ பாக்ஸிங்கான கண்டென்ட் அங்கதான் இருக்குது. இதை வந்துட்டு அதிமுக சொல்றேன், இது பிரச்சனை இல்லை. இது ஒரு கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சொன்னதுதான் பிரச்சனை. அதனாலதான் நம்மளே வாதிக்கிறோம். அப்ப கூட்டணி எதிர்காலத்துல இவங்க எப்படி சேருவாங்கன்றதால பிரச்சனை. நீங்க என்ன வச்சு இதை முன்னுக்கு எடுக்கிறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். இப்ப திருமாவளவனுக்கு துணை முதல்வர் ஆக வேண்டிய ஆசை இல்லை. அவருடைய கட்சிக்கு அந்த அதிகாரத்தில் பங்குன்றது மக்களிடையே தங்களை நிரூபிப்பதற்காக செயல்படுத்துவதற்கான ஒரு கொள்கை திட்டம். அது தேர்தல் கூட்டணியில தான் அது பேசி முடிவெடுத்து அதை செயல்படுத்த முடியும். இப்ப பேசுறதுனால எதுவுமே கிடையாது. அது அவங்களுடைய எஜெண்டாவும் கிடையாது, இப்ப தேர்தலும் கிடையாது. ஆளூர் ஷானவாஸ் சொல்லக்கூடியதுன்னா எங்களுடைய பலத்தை அங்கீகரிக்க பல இடங்கள் இருக்குது, அதிமுகவும் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இதான் இந்த ரெண்டுத்துக்கு நடுவிலான வேறுபாடு. அடுத்தபடியா நீங்க சொல்லக்கூடிய இன்னொரு விடயம் என்னன்னா சிறுபான்மை ஓட்டுகள். சிறுபான்மை ஓட்டுகள் எப்பொழுது நான் சொல்ல வரேங்க, அது ஆல் இண்டியா அடிப்படையில தான் அது முடிவாகும். அது இந்திய அளவில் தங்களுக்கான பாதுகாப்பு எங்கே இருக்கிறது, எந்த அரசியல் கட்சி அப்படின்றத வச்சுதான் அவங்க அதை முடிவு செய்வார்கள். இங்கே காங்கிரசும் இருப்பதனால், காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதால் அவர்கள் என்மாஸ் டோட்டலா இந்த பக்கம் போறாங்க. எந்த கட்சி இதுக்கு எதிரான இருந்தாலும் சேர மாட்டாங்க. அதான் உண்மை. இப்ப செல்வி ஜெயலலிதா இருந்தபோது அப்படிதான் நிகழ்ந்துச்சான்னா ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா ஜெயலலிதா கிட்டத்தட்ட பிற்காலத்துல ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு லைன்ல தான் எடுத்தாங்க. அதே அவங்க ப்ரோ பிஜேபி லைன் எடுத்திருந்தாங்க அப்படின்னம்னா அந்த ஓட்டு அப்படியே என்மாஸ் டிஎம்கேக்கு தான் விடும். முஸ்லிம் கிறிஸ்டியன் ஓட்டு அப்படியே கம்ப்ளீட்டா அந்த தான் விடும். ஏன்னா அது அவங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல். அது அடித்தளமா வச்சுக்கிட்டு தான் அவங்க அடுத்த கட்டத்தை பார்ப்பாங்க. சரி, இப்போ இன்னொன்னு என்ன சொல்றாரு சார், 2026 தனி பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் வராது
அப்ப எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு சூழல் தான் வந்து வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அது போஸ்ட் அலையன்ஸ், போஸ்ட் தேர்தல் முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி அமையக்கூடிய ஆட்சி அமைப்பு வருது. அது ரொம்ப ஈஸி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திரும்ப எதிர்பார்க்கறது அந்த கிடையாது. அது அப்புறம் வேற ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அந்த கூட்டணியில போய் சேர்த்துக்கிறது அப்படி கிடையாது. திருமாவளவன் சொல்லக்கூடிய அந்த ஃபார்மேட் அப்படின்றது என்னன்னா, இடது கூட்டணி, ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கேரளால இருக்க அந்த மாதிரியான ஒரு ஃப்ரண்ட். அவருடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டதுனால சொல்றேன். ஒரு கொள்கையில் அடிப்படையிலான ஒரு முன்னணி, கூட்டணி கிடையாது. அந்த முன்னணியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு இப்படி கேரள அரசியல்ல ஆட்சியில பங்கு இருக்கும். அதே மாதிரியானது. அப்படி பண்ணும்போது ஒரு கட்சியும் வந்துட்டு தன் அளவில் மக்களிடையே நிலைநிறுத்திக் கொள்ளவும், மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யவும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதைத்தான் அவர் பேசுறாரு. இல்ல சார், இப்ப திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லைன்னா, திமுக இப்ப 2026ல திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லைன்னா கூட்டணியில உள்ள கட்சிகள்லாம் கை கொடுக்கணும் இல்லையா? நம்ம 2006ல பார்த்தோம்ல திமுகவுடைய கவர்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. அப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தா ஜெயலலிதா அம்மையார் அவர்களே சொல்லுவாங்க. ஆனா அப்ப காங்கிரஸ் வந்து பங்கு கேட்கல. ஏன்னா அவங்க புதுச்சேரியில அங்க இருந்தாங்க. அந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போனுச்சு அப்படிங்கறது எல்லாரும் நம்ம பார்த்த வரலாறு நமக்கு தெரியும். இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வந்து நான் வர்றது 5 முனை போட்டி மாதிரி வரும், விஜய் எல்லாம் வேற வர்றாரு. அப்படி வரும்போது எந்த ஒரு கட்சியும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிற சூழல் இருக்காது. அப்படி இல்லாத போது அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த கூட்டணியில விசிக எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நீங்க வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கற மாதிரி, அதிகாரத்துல பங்கு கொடுக்கற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே திமுகவிலையும் தேர்தல் வியூகம் வகுக்கிறவரா நான் இருந்திருக்கேன், அந்த அடிப்படையில சொல்றேன் அப்படிங்கிறாரு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், அந்த ஜோதிடத்தை வந்துட்டு 26ல பாத்துக்கிறோம், புரியுதுங்களா? இன்னொரு பக்கத்துல வந்துட்டு திமுக இல்லாட்டி அதிமுக தரப்புல என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வந்துட்டு நிதானமா வாக்களிப்பாங்க, ஏதாவது ஒரு கட்சிக்கு தான் பெரும்பான்மை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வேற. நான் என்ன சொல்றேன்னா, இதற்கு மேல் இருக்கக்கூடிய எதிர்காலத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய கூட்டணி இந்த மாதிரி வந்துட்டு இடப்பகிர்வோட சேர்த்து அதிகார பகிர்வையும் உள்ளடக்கியதா தான் அமையும். தமிழ்நாட்டு மட்டுமல்ல, எல்லா இடத்துலையும். ஏன்னா டெல்லியில அது பண்றீங்கல்ல, தமிழ்நாட்டுல அப்ப நீங்களும் அதுலதான் இருக்கீங்க, அப்படிதானே சார்? நான் வந்துட்டு முதல்ல அதை சொன்னவன். நான் 2021 தேர்தல் முடிவு வரும்போதே நான் சொன்னேன், கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்டாலின் இடம் அளிக்க வேண்டும், இந்த 6-7 கட்சிகளுக்கும் ஒரு மந்திரி பதவி கொடுக்கணும் அப்படின்றத நான் வலியுறுத்தினேன். அதுக்கு முன்னாடியே வலியுறுத்திருக்கேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அதான் சரியானதா இருக்கும். இப்ப ஒரு கேள்வி எழுதுல, விடுதலை சிறுத்தைகள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? இது எங்க இருந்து எழுப்புது? அவங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கிட்டு அவங்கள ஒரு 4 பேர் ஜெயிச்சிட்ட உடனே மொத்த அதிகாரத்தை உங்க கையில வச்சுக்கிறதுனால தானே இது எழுது. இதுவே அவர்கள் வந்துட்டு கூட்டணி அரசுல பங்கெடுத்திருந்தாங்கன்னா இந்த பேச்சு வருமா? இந்த மாதிரி ஷேடோ பாக்ஸிங் நடக்குமா? இவ்வளவு சர்ச்சை எடுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப தமிழ்நாட்டுல இது சாத்தியமா சார்? தமிழ்நாட்டுல ஏன்னா 1980ல திமுகவும் காங்கிரஸும், அப்ப காங்கிரஸ் தலைவரா MP சுப்பிரமணியம் நினைக்கிறேன், MP சுப்பிரமணியம் அவர்கள் இருந்தார் இல்லையா? அப்ப 2 பேருமே இந்த மாதிரி அதிகாரத்துல சம பங்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட தான் தேர்தல் களம் கண்டிருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அப்ப கூட முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது இந்த கூட்டணியே தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல இது சாத்தியமா? மக்கள் அதை ஏத்துக்குவாங்களா? மக்கள் ஏத்துக்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. மக்கள் என்னங்க பண்ண போறாங்க? மக்கள் ஒரு ஓட்டு போட போறாங்க. அது ஒரு ஓட்டு பார்த்து போடுறாங்க சார். அதாங்க, ஒரு ஓட்டு பார்த்து போடுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்திய அளவுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு டாமினேட் பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் தான். இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்கும் மதிப்பு இருக்கு, என்னுடைய கருத்துக்கும் மதிப்பு இருக்கு. எனக்கு ஒரு திருமாவளவனோட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னார். ஐயா, எங்களுடைய கட்சி இப்பொழுது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவிற்கு சமூக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது அப்படின்னா. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, பல பொது தொகுதிகள்ல வார்டுல சிறுத்தைகள் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா. அப்படியான ஆமா, அது மட்டும் இல்லைங்க, அவங்க எங்களை வரவேற்பு கொடுத்தாங்க எனக்கு.
அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டு போச்சு, நம்ம ஒரு விடயத்தை சாதிச்சிருக்கிறோம் அப்படின்றது. அதுக்கு காரணம் ஒரு இணக்கப்பாடு அவருடைய அரசியலுடைய அடிப்படையா இருக்குது, மோதல் கிடையாது. அப்ப அதுதான் அவங்களுடைய அரசியலை வந்துட்டு அவங்க மேல கொண்டு வருது. அப்ப இது மக்கள் சிந்திக்க மாட்டார்களா என்று கேட்கிறேன். இதுக்கு நான் ஒரு அடிப்படையை கூட சொல்றேன். போன தேர்தலும் திமுக கூட்டணி தான் 2016 19 மக்களவை தேர்தலில். ஆனா திருமாவளவன் ஜெயிச்சது ஒரு 3000 ஓட்டுல தான், அதுக்கும் கம்மி. இந்த தேர்தலையும் திமுக கூட்டணி தான், திருமாவளவன் ஜெயிச்சது 1,20,000 வாக்குகள் வித்தியாசம். அப்போ இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விட என்ன அப்படின்னா, ஒரு கட்சியுடைய செயல்பாடு அதற்கான அங்கீகாரம் இடம் மக்கள் மன்றத்தில் கிடைத்து விடுகிறது. அவர் கேட்கக்கூடிய இடம், அந்த அங்கீகாரம் ஒரு கூட்டணி அரசில் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான், இதுதான். ஆனா இதை வேறொரு இடத்துக்கு ஆதவ அர்ஜுனா கொண்டு போயிருக்காரு. அது சண்டைக்கும் அது எப்படி போயிட்டு முடியுமோ அது தெரியாது. அது நாளை மறுநாள் அவருக்கு எப்படி கொடுக்குறாரு விளக்கம் அப்படின்றத பொறுத்து. 28ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் இருக்கு அப்படின்ட்டு. சோ அந்த கூட்டணிக்கு போறதுக்கு அந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி திருமாவளவனுடைய பதில் வரும்னு எதிர்பார்க்கலாம். நிறைவா ஒண்ணு சார், குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் எடுத்துரைக்கிறார் ஆதவ அர்ஜுனா. அது இதுல இங்க செயல்பாட்டுல வர முடியுமா சார்? அது முரண்பட்ட கொள்கை இருந்தா தானே குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு ஆராசா அவர்கள் சொல்றாரு. அது அவர் விவரம் இல்லாத பேசுறாரு அவர். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலா குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வந்துட்டு சொன்னது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெளியில இருந்து ஆதரவு அளிக்கவும், இங்க இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா திமுக வந்துட்டு பாஜகவோட கூட்டணி சேர்றதுக்கு அது கொடுத்ததும், காங்கிரஸோட வெளியில இருந்து ஆதரவு அளிக்கிறதுக்கு மார்க்சிஸ்டுகள் சொன்னது எதுக்கு அப்படின்னோம்னா, ஒரு தெளிவான ஒரு போக்கு இருக்கணும், சில அடிப்படைகளை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தான். அப்போ மதவாத அரசியல் எடுக்கக்கூடாது, அயோத்தி பிரச்சனையை கலப்பக்கூடாது, மக்கள் கிட்ட பிளவுபடுத்தக்கூடிய எந்த அரசியலும் எடுக்கக்கூடாதுன்னு வாஜ்பாய் தந்த உறுதிமொழி தான் திமுகனால உருவாக்கப்பட்ட அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம். பின்னால காங்கிரஸ் ஆதரிக்கிறதுக்காக இது பண்ணதுன்னா அதனுடைய விளைவா வந்ததுதான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற திட்டங்கள். ஆட்சியில பங்கேற்காமலேயே வெளியில இருந்து இடதுசாரிகள் சாதிச்சது. அது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இதெல்லாம் வந்துட்டு இடதுசாரிகளுடைய பெரும் சாதனை. ஆட்சியில வெளியில இருந்து அவங்க சாதிச்சது. சோ அந்த இடத்துலதான் அது தேவையை ஒழிய முரண்பட்ட கொள்கை நிலையில் உள்ள உடனேதான். இந்த இடத்துல அந்த மாதிரி இல்லையே. இங்க என்ன தேவைன்னா, எங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள்கள் இருக்கு, அதை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கான ஒரு இடம் அதிகாரத்தில், அவ்வளவுதான். ஆக நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அவர்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில ஆட்சியிலையும் பங்கு, நம்ம அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருக்கு, அவங்க மனசுல இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக நம்ம பாக்குறோம் அவங்க பேச்சு. ஆனா ஆதவ அர்ஜுனா அதை வேற ஒரு திசையில கொண்டு போறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. அதானே சார்? சரி சரி. போறாரு அவர், அவ்வளவுதான். அது உறுதி கிடையாது. திருமாவளவனுடைய பர்செப்ஷனும் அவருடைய எக்ஸ்பிரஷனும் அது கிடையாது. அப்சல்யூட்லி. எனக்கு அது இன்னொரு கட்சியுடைய விடயம், அதுல அதை தலையிடவே மாட்டாங்க. என்னுடைய நிலைப்பாடு என்ன, இதைத்தான் திருமாவளவன் அவரு பேசும்போது தெளிவா பேசுறாரா இல்லையா? அப்ப மத்தவங்க யார் அதுக்கு வந்துட்டு ஒரு வேற ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்து கொண்டு போறது? அதைத்தான் நான் சொல்றேன். இதே நிலைப்பாடோட 2026 தேர்தலை திருமா அவர்கள் சந்திப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒண்ணு, திமுக கூட்டணியில இருந்துகிட்டே இந்த இவருடைய விஷயங்கள், இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைப்பார், அல்லது அதை கொடுக்கக்கூடிய ஒரு அணியில் அவர் இருப்பார். ஏன்னா பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியலை தான் 2019, 24 சந்திச்சோம், 21, 24 சந்திச்சோம், 21, 19. ஆனா இன்னைக்கு அது கிடையாது. 26 அது இருக்க போறது இல்லை. பிஜேபி இன்னைக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு மார்ஜினலைஸ் ஆக முடியுமோ தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு மார்ஜினலைஸ் ஆயிடுச்சு. அவங்க சொல்லிக்கலாம் 11% ஓட்டு, 18.5, அது வேற. தமிழ்நாட்டில் அது நிராகரிக்கப்பட்டு விட்டது. எனவே 26 தேர்தலில் வந்துட்டு அவங்க கிடையாது மையப்புள்ளி. அப்ப இவங்களுக்கான இடத்த அந்த இடத்துல இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதற்கான வாய்ப்பு ஏற்படும். சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். திருமா அவர்கள் அடுத்து ஆதவ அர்ஜுனா மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார், அவர் என்ன முடிவு செய்ய போகிறார் அப்படிங்கறத பொறுத்துதான் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறதே இருக்க போகிறது. நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. இது மட்டும்தான் பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட்.
குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.